ஆன்லைன் மார்க்கெட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு பவர்ஃபுல்லான கில்லர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தோம் அப்படின்னா VIVO Z1 Pro. இப்போது வந்து விவோ அதே கம்பெனியிலேருந்து அந்த VIVO Z1 Proக்கு ஒரு சக்ஸஸாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து VIVO Z1X. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து Z1Xோட பாக்ஸு. இது வந்து ரீட்டைல் யூனிட் தான், ரிவ்யூ யூனிட் கிடையாது. அண்ட் இதை நம்ம M30s கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் சைஸே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் M30s வெறும் ஃபோன் அண்ட் சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து ஹெட்செட் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பார்க்கவே வந்து இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குது. Z1 Proக்கும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நம்ம சைடில் பார்த்தோம் அப்படின்னா கிளப் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜிக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து விவோ தான் வந்து பப்ஜிக்கு அஃபிஷியல் பார்ட்னர், அதனால் வந்து அவங்க பிராண்டிங் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் பின்னாடி வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் குயிக்காக வந்து இதோட ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 32 மெகாபிக்சலுக்கான கேமரா, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ட்ரிபிள் கேமரா செட்டப், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பெக்ஸு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. விலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இங்கே போட்டிருக்காங்க 20,990 போட்டிருக்காங்க. பட் இது வந்து நம்மளுக்கு 90,000க்கே அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். அந்த ஆஃபர்லாம் போயிட்டு நான் 15,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அண்ட் இதுதான் ஒரு புது கத்தி ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாடி ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் ஓப்பன் பண்ணலாம். பிளாஸ்டிக் கவர் ஓப்பன் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? சொல்லுங்கள், பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு வழியாக பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீலை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சீல் ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ஒரு சீல் தான் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? கட்டாடாய் பார்த்தா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் தடியாகவே இருக்குது. இன்னும் இவ்வளோ தடியாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இதை சைடில் வச்சிடலாம் இப்போதைக்கு. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து செம்ம திக்காக இருக்குது. கேஸோட குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே திக்காக இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து வெளியில் எந்த கேஸ் வாங்க தேவையில்லை, இந்த கேஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ திக்னஸாக இருக்குது கேஸோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் பாட்டம் சார்ஜருக்கு வந்து அவங்க கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்டு இதுக்கு வந்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு. இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட ஏதாவது அதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி கேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேபிள் வந்து இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் கேபிளுக்கு வந்து இது வந்து ஒரு டைப்-C கேபிள் தான். அண்ட் கேபிளோட குவாலிட்டி நல்லா இருக்குது. லென்த்து கூட ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல தான், கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் கேபிள் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர் நல்லாவே இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில் இதை கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மற்ற பிராண்டும் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கேபிள் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. கேபிளோட குவாலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக பாராட்டுவீங்க, நல்லா இருக்குது கேபிள் குவாலிட்டி. அண்ட் அடுத்து மற்ற எல்லா கவர், பிளாஸ்டிக் கவர்லாம் சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது VIVO Z1X. செமையாக இருக்குது, ப்ளூ கலர். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. இது வெளியில் எடுப்போம். அண்ட் நம்ம பிளாஸ்டிக் கவரில் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்கான ஒரு டெடிகேட்டட் கீ அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்குள்ளே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோனை நீங்கள் கையில் பிடிச்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறது வந்து அந்த பில்ட் குவாலிட்டி ரொம்ப சாலிடாக இருக்குது. ஃபோன் கையில் பிடிக்கவே செம்மையாக இருக்குது. மற்ற ஃபோன் மாதிரி ரொம்ப சீப்பாக இல்லாமல் நல்லாவே இருக்குது பில்ட் குவாலிட்டி. இதை நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. பில்ட் குவாலிட்டி வந்து விவோ சூப்பராக வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு கிரேடியன்ட் கலரு. நீங்கள் லைட்டாக ஃபோனை டில்ட் பண்ணிங்க அப்படின்னாலே பின்னாடி பேக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குது இது. அண்ட் கேஸ் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம், பட் பேக் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு வேறு நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் IMEIக்கான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உள்ளே ஒட்டி வச்சிடலாம். அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வந்து இந்த கவரில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸு பார்த்தீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. விவோ வந்து ஒரு ஹெட்செட் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே என்ன சொல்கிறேன், மற்ற பிராண்ட் எல்லாருமே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணோம், ஹெட்செட் பாக்ஸ்லேயே கொடுக்கறது.
ஏன்னா திருப்பி நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான். இவங்க பாக்ஸ்லேயே ஹெட்செட் தரது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ஹெட்செட் பார்த்தோம் அப்படின்னா நான் VIVO Z1 Proலேயே பார்த்தா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தது அந்த ஹெட்செட்டில். இதுவும் அதே குவாலிட்டி ஹெட்செட் தான் நினைக்கிறேன். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் வந்து இந்த ஹெட்செட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணப்போ இதே மாடல் ஹெட்செட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. காதில் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, லாங் யூஸ் கூட நல்லா இருந்தது. இந்த ஹெட்செட்டை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் இந்த சார்ஜர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சார்ஜர் கொஞ்சம் பார்க்கவே பெருசாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு 22.5 வாட்க்கான சார்ஜர். நார்மலாக வந்து எல்லாருமே ஒரு 18 and 20 வாட் சார்ஜர் தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து 22.5 வாட் சார்ஜர் தராங்க. விவோ வந்து இது ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி கூப்பிட்டாலுமே வந்து இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஃபோனை வந்து நம்ம ஃபோனை கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம். இது சார்ஜிங்லாம் எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இதை சைடில் வச்சிடலாம். சைடில் வச்சுட்டு நம்ம ஃபோன் கிட்ட வருவோம். ஃபோன் வந்து இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா விவோ அப்படின்ற லோகோ காட்டுது. கீழே வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்ட். அண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஃபோனு. இந்த கிரேடியன்ட் ஃபினிஷு, சாலிட் பில்ட் குவாலிட்டி. அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம் அது பூட் ஆகி முடியறதுக்குள்ளே. ஃபோனோட டாப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது க்ளீனாகவே தெரியும். ரைட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன் வந்து உள்ள குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. இது வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் நல்லா டெய்லி யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம பாட்டமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் 5-inch ஸ்பீக்கர் தான். அது பக்கத்தில் வந்து நம்ம சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைப் சிக்கான போர்ட்டு. அண்ட் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்கான ஒரு டெடிக்கேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து இது எப்படிப்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் நம்ம பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ஏஐ கேமரா. நம்ம பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா விவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஆஃப் நாச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 32 மெகாபிக்சல் கேமரா. அண்ட் அதுக்கு மேலே வந்து இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சிம் கார்டு போடுற ஸ்லாட்டு. இது எந்த மாதிரி ஸ்லாட்டுன்னு தெரில. டூவல் சிம் போடுற மாதிரியா இல்லை ட்ரிபிள் கார்டு ஸ்லாட்டா என்னென்னு. இந்த சிம் எஜெக்டர் டூல் எங்கே வச்சிட்டேன்னு தெரில. சரி, சிம் எஜெக்டர் டூல் நான் கண்டுபிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.38 inch கொண்ட ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன். அண்ட் இதோட டெக் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா AMOLED டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது என்ன ப்ராசஸர்னு பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Adreno 616 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 6GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா 6GB RAM அண்ட் 128GBக்கான ஸ்டோரேஜ். அண்ட் கேமரா எடுத்துட்டோம் அப்படின்னா Sony IMX582 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 48 மெகாபிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து இந்த ஃபோனில் ஹைலைட்டு. 4500 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் ஆகிறதுக்கு 22.5 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன். நீங்கள் இது இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு பின்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசியாக வந்து நம்மளுக்கு அந்த சிம் எஜெக்டர் டூல் கிடச்சிச்சு. அண்ட் சேட்லி வந்து இதில் வந்து நீங்கள் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட் டைம் வந்து நீங்கள் உங்களால் வந்து 2 சிம் கார்டு அண்ட் ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு ஸ்டோரேஜே வந்து இதில் 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால அதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து போதுமான இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெமரி கார்டு சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா 128GB வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டு என்ன கேட்டால். இந்த சிம் ட்ரே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சிம் கழட்டி மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உடஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ப்ளூ கலர், இது வந்து இன்னொரு கலர் கூட இருக்குது, பர்பிள் கலர். எனக்கு ப்ளூ வந்து பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா ஃபன் டச் ஓஎஸில் வருது.
நம்ம ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஆஃப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் மேலே வந்து கேமரா அண்ட் அதுக்கு மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயர்பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பம்ப் இருக்குது கேமராவுக்கு. அண்ட் இது வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு 48 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா, சோனி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். இது வந்து IMX 586 கேமரா இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 4K 60 FPS ஷூட் பண்ணலாம். பட் இந்த சென்சாரில் வந்து நீங்கள் 4K 30 தான் ஷூட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஃபோன் வந்து நீங்கள் ஃபோன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அப்படி டில்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அண்ட் இது நான் செட்டப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஃபோன் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் ஆகி முடிஞ்சிச்சு. கங்க்ராச்சுலேஷன், யுவர் ஃபோன் ஹஸ் நவ் செட்டப் அப்படின்னு அதுலேயே காட்டுது உங்களுக்கு. யூஸ் நவ் கொடுப்போம். யூஸ் நவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து லான்ச்சர் வந்துடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஃபன் டச் OS தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோன்லேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நீங்கள் விவோலேருந்து வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் எங்கே இருக்குது, எங்கேயோ கொடுத்துருப்பாங்களே இது. அண்ட் மோர் செட்டிங்ஸில் அபவுட் செட்டிங்ஸ் இருக்குது. அபவுட் செட்டிங்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா மாடல் நம்பர் வந்து 1917 ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9. இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு 9 தான் வருது. ஆண்ட்ராய்டு 10 எப்போ வரும்னு தெரியல, கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து 8th மந்தில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் ரேம் பார்த்தோம் அப்படின்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் OS வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 9.1 வெர்ஷன். ஓகே, எல்லாமே ஓகே. அண்ட் இப்போ ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது, ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 128GBயில் 115GB வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் 128GB சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எனஃபாக இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு லாங் ரன்னுக்கு வந்து இந்த 128GB உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இவங்க வந்து பேஸ் வேரியண்ட்டே வந்து 6GB ரேம் கொடுக்கறது வந்து ஒரு எல்லாமே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். எல்லா கம்பெனியுமே வந்து இந்த மாதிரி பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு லாங் ரன்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6+128 காம்பினேஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஃபோனில் அதிகமாக பேசப்படுறது கேமரா. அதை பற்றி இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எங்கே இருக்குது கேமரா, இது இங்கே இருக்குது கேமரா. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேமரா இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த M30 பாக்ஸ் வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுக்குவேன். அண்ட் ஃபோட்டோ வந்து ஓகே, ஷட்டர் டிலே வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. அண்ட் ஃபோட்டோ நல்லா தான் வந்திருக்கு. இன்டோர் லைட்டிங் தான் இது கம்ப்ளீட்டாக, இதெல்லாம் நல்லா வந்திருக்கு. அண்ட் டீட்டெயில்ஸ் கூட இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அது சாம்சங் கூட தெரியுது நம்மளுக்கு. பட் யூஸ்வலாக வந்து ஓகே, பட் ஃபோட்டோ கேமரா வந்து நம்ம இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. மூஞ்சில் வந்து அப்படியே மாவு பூசின மாதிரி வெள்ளையாயிடுச்சு. யூஸ்வலாக எல்லா விவோவுமே இருக்கிறது தான் இந்த மாதிரி. பட் நல்லா இருக்குது குவாலிட்டி. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பட் நீங்கள் அந்த AI மோடெல்லாம் யூஸ் பண்ணாமலே வந்து உங்கள் மூஞ்சி வெள்ளையாக்கி விட்டுரும். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இன்னும் அவ்வளோதான், சொல்லவே தேவையில்ல. அண்ட் இந்த கேமரா இன்டர்ஃபேஸில் நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, வீடியோ, நைட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் வந்து நான் சொல்கிறேன். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, கேமரா எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து என்னோடய ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கொஷின் இருந்தது அப்படின்னா உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கொஷின் எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல் ரிவ்யூவில். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.